முகுந்தன் முரளி. ஜோதிடனுடைய பேச்சாளர்களும் வரிய புரிந்து நிறைய கருத்துக்களை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இங்கே பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாத கூட்டத்திற்கு தலைமை பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு செல்வ வளம் பெறும் நட்சத்திரத்தினுடைய சூட்சங்களை பற்றி சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி இந்த 76வது மாதாந்திர கூட்டங்கள் தொடங்க இருக்கின்றது. ஓ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சூரிய பகவானை போற்றியும் சந்திர பகவானை போற்றியும் அங்கார பகவானை போற்றியும் புதன் பகவானை போற்றியும் குரு பகவானை போற்றியும் சுக்கிர பகவானை போற்றியும் சனீஸ்வர பகவானை போற்றியும் ராகு பகவானை போற்றியும் கேது பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. துர்கை மகசக்தி லக்ஷ்மி மகசக்தி வாணி மகசக்தி அங்காளி மகசக்தி அங்காளி மகசக்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க குருவே துணை. நம்முடைய ஒவ்வொரு மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்குமே நம்முடைய அறிவித்தினுடைய பொருளாளர் உயர்திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் ஜோதிட பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் நெட்டெடுக்கு பலன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகளை பற்றி ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு தலைப்பிலையுமே சிறப்பான முறையில் ஐயா அவர்கள் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த மாத கூட்டத்தின் தொடக்க பேச்சாளராக உயர்திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட ஐயா வாங்க ஸ்டார்ட். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு ஜாஜாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இங்கு வருகை தந்திருக்கிற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும் இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை நேரலையில் கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளுக்கும் நேரலையில் கண்டுகளித்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கு கருத்துரை வழங்கி கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீலலும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கெனும் பாம்பும் வாதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானும் வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக. இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமர்த்தாக பலன் சொல்வதாம் ஜோதிடம் என்று சொன்னார். எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கினமாக கொண்டு பந்தித்து ஓரையாதிபதி 12 ராசிக்குள்ளும் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் செப்பிடுவாய் குருவின் கடாச்சாத்தலை என்று சொன்னார். ஆகவே எம்முடைய குருநாதரை மனதில் நினைத்து
என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நான் எப்பொழுதும் என்னுடைய உரையை 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்வேன். ஒன்று நெட்டெடுப்பு ஜோதிடம், இரண்டாவதாக நான் பேசப் போகின்ற தலைப்பு, மூன்றாவதாக அதற்கு ஒரு உதாரண ஜாதகம். இப்போ இந்த நெட்டெடுப்புக்கு போவதற்கு முன்பாகவே ஒரு சிறிய செய்தியை சொல்லி ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். சென்ற மாதம் நான் பேசிய பேச்சிற்கு கருத்துரை சில பேர் வழங்கியிருந்தார்கள். அதில் முதலாவது ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வேகமாக பாட்டை சொல்லிவிடுகிறீர்கள், ஆகவே இந்த பாடலை கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள் என்று சொன்னார். இரண்டாவதாக பாடலுக்கு விளக்கம் சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று இன்னொருத்தர் சொன்னார். மூன்றாவதாக சென்ற மாதம் பேசினேனே, அந்த நூலானது காலதேவன் கணக்கும் 7ஆம் பாவமும், அந்த நூலிலிருந்தான் எடுத்து பேசினேன். அந்த நூல் எங்கே கிடைக்கும் என்று கேட்டார்கள். அது தம்மம்பட்டி ஆறாமிர்தா பதிப்பகத்தில் அந்த நூல் பதிப்பிடப்பட்டது. சரி, அடுத்ததாக இந்த நெட்டெடுப்பு என்றால் பார்த்தவுடனே பலன் சொல்வதுதான் நெட்டெடுப்பு. முதலாவதாக ஒரு ஜாதகத்திலே குரு ஆட்சி பெற்றிருக்க, அதாவது தனுசு மீனம் இவற்றில் ஒன்றில் குரு இருக்க, இவரோடு புதனும் சனியும் சேர்ந்தால் அவருக்கு எப்பொழுதுமே காசு பணம் வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக ஒரு ஜாதகத்திலே மீனத்திலே குரு இருந்து அந்த குருவோடு சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வாழுகின்ற பகுதியிலே ஒரு செல்வாக்கு மிக்கவராக இருப்பார். அடுத்ததாக ஒரு ஜாதகத்திலே பாவ கிரகங்களான சூரியன், சனி, செவ்வாய் இவர்கள் வீடுகளில் ஒன்று லக்கணமாக அமைந்து இவர்கள் 7ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்திலே குருவோடு இவர்களில் யாராவது ஒருத்தர் சூரியன் இருந்தால் அவர் 12 வயதிலே ஒரு கண்டத்திற்கு உள்ளாவார். ஒரு ஜாதகத்திலே புதன் 2, 6, 8 இந்த இடங்களிலே இருந்து இந்த புதனை பாவகிரகங்கள் பார்த்தால் அந்த குழந்தை 4 ஆண்டுகளில் ஒரு பெரிய பாதிப்பிற்குள்ளாக இருக்கும். ஒரு ஜாதகத்திலே புதனும் செவ்வாயும் இணைந்து 2, 6, 8 இவைகளில் இருந்து ஒருவர் பாதிக்கப்பட்டு பாவ கிரகங்கள் பார்த்தால் சமுதாயத்திற்கு விரோதமான காரியங்களில் அவர் ஈடுபடுவார். அடுத்ததாக ஒரு ஜாதகத்திலே ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த ராகு லக்னத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அதற்கு 6, 9ஆம் இடங்களில் சந்திரன் இருந்தால் அதை பாவகிரகங்கள் பார்த்தால் அந்த குழந்தை 6 ஆண்டுகளில் ஒரு கண்டத்தை சந்திக்கும்.
இதெல்லாம் தசாப்தியாக பார்க்க வேண்டியதில்லை, அடிச்சிடலாம். அதை போல் ஒரு ஜாதகத்திலே ராகு எங்கே இருக்கிறாரோ, அதாவது 6, 8 இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த ராகுக்கு கேந்திரங்களில் அல்லது ராகுவோடவோ சந்திரன் சேர்ந்திருந்தால் அந்த குழந்தை 8 ஆண்டுகளில் ஒரு பாதிப்புக்குள்ளாகும். ஒரு ஜாதகத்திலே 9, 10 ஆகிய இடங்களில் ராகு இருந்து அந்த ராகுவை பாப கிரகங்கள் பார்த்தால் அந்த குழந்தையானது 10வது வயதில் ஒரு கண்டத்தை சந்திக்கும். அதாவது 8, 10 ஆண்டுகளில் அந்த குழந்தை ஒரு கண்டத்தை சந்திக்கும். ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலே ராகு இருந்து 6ஆம் இடத்திலே சந்திரன் இருந்து அல்லது 6ஆம் இடத்திலே சந்திரனும் ராகும் இருந்தால் அந்த ஜாதகர் குகரோகம் என்று சொல்லக்கூடிய ரோகம் அல்லது அக்னிமாந்தம் என்ற நோயால் பாதிக்கப்படுவர். ஒரு ஜாதகத்திலே சந்திரன் லக்னத்தில் இருந்து அதற்கு 7ஆம் வீட்டில் ராகு இருந்து ஒருவர் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த ஜாதகர் 18 வயதிலே மிகப்பெரிய நோய்க்கு ஆளாவார். சரி, அதே போல் ஒரு ஜாதகத்திலே சந்திரன் 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்திலே பாபகிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் வயிற்று வலியால் துன்பப்படுவார். ஒரு ஜாதகர் சூரியனுடைய வீட்டில் சனியும் சனியினுடைய வீடான மகர கும்பத்தில் சூரியனும் இருந்து அந்த திசை நடக்கின்ற பொழுது அவருக்கு மிகப்பெரிய சளி சம்பந்தமான நோய்க்கு ஆட்படுவர். ஒரு ஜாதகத்திலே 8ஆம் 6, 8 இந்த இடங்களிலே சூரியனும் சனியும் கூடியிருந்து அந்த திசை நடக்கின்ற காலத்தில் மிகப்பெரிய ஒரு நோயினை சந்திப்பார். ஒரு ஜாதகத்திலே சூரியன் லக்னத்தில் இருந்து அந்த லக்னத்திலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் பாவ கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலும் பாவரால் பார்க்கப்பட்டிருந்தாலும் இவர் வெளியூர் சென்று வாழ்க்கை நடத்துவது சிறப்பாக இருக்கும். ஒரு ஜாதகத்திலே 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து செவ்வாய்க்கு சத்ரு கிரகமான சனியும் புதனும் அந்த ஜாதகத்திலே வலுப்பெற்றிருந்தால் அவனுடைய தாயாருக்கு கண்டம். இப்படி இதுகளெல்லாம் சோதிக்கப்பட்டது சரியாக இருக்கும். சரி, அடுத்தாற்போல் நான் எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு என்ன தலைப்பு என்றால், இன்றைக்கு 6ஆம் பாவத்தை பற்றி தான் எடுத்துக்கிட்டு போகிறோம். இந்த சென்ற மாதம் 7ஆம் மாதத்தில் இருந்து சில செய்திகள் சொன்னீர்கள். இந்த மாதம் 6ஆம் இடத்தில் இருந்து அப்படியே கீழே வந்துட்டீங்கன்னு நினைக்கலாம். சரி, இருக்கட்டும். ஏதோ ஒரு தலைப்பு, சிறந்த தலைப்பு எடுத்துக்கிட்டோம். இப்போ 6ஆம் இடத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு முன்னுரை கொடுக்கணும். ஏதோ வந்தோம் பேசுகிறோம் அப்படியே பேசிக்கிட்டே போயிடக்கூடாது. அதுக்கு ஒரு முன்னுரை கொடுக்கணும். 6ஆம் இடத்தின் அரும்பலன்தான் ஆயுதத்தால் ரணம் சொல்லே, வீரான உத்தமொடு பொருளும் சேதும் மிகு திருடர் பயம், பெண்ணால் செம்பொன்னும் நஷ்டமாகும், கூறான மெய் உபாதை
கூடுமே பெரும்பாடும் நோய் ஒன்றும் பேரான சிறைச்சாலை கிட்டுமென்று பேசினார் புலிப்பாணியாரே. அப்ப ஒரு பாவம் என்றால் அந்த ஒரு பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஆறாம் பாவம்னா சொல்லிட்டு போயிடலாம். கடன், துன்பம், நோய், வம்பு, வழக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை, பங்காளி சண்டை, சத்ருஸ்தானம், ருகஸ்தானம், ரோகஸ்தானம், திருடர், கொடுத்த கடன் வராது, இல்லாட்டி கடங்காரன் இவனும் வைப்பான், எல்லாம் அதோடு சேர்ந்தது தான். அதை அழகுபட சொல்லணும். அதனால தான் சொன்னார், வீரான, அதாவது 6ஆம் இடத்தின் அரும்பலன்தான் ஆயுதத்தால் ரணஞ்சொல்லே. அந்த திசை நடக்கின்ற பொழுது பாதிக்கப்பட்டு திசை நடந்தால் ஒன்று இவன் சண்டைக்கு போவேன், இல்லாட்டி அடுத்தவன் சண்டைக்கு போவேன். அதான் ஆயுதத்தால் ரணம் சொல்லே. அடுத்தது சொன்னார், ஞாதியால் துன்பம். ஞாதினா யாருன்னா பங்காளி, பக்கத்து வயல்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், அதான் ஞாதியால் துன்பம். அடுத்தது சொன்னார், வீரான யுத்தம், கடுமையான சண்டை, வாய் சண்டை, கம்பு கட்டை எல்லாம் வீரான யுத்தமோடு பொருளும் சேதம். அடுத்தாப்புல சொன்னார், திருடர் பயம், வினையால் துன்பம், இவன் செய்கின்ற செயலாலும் அவனுக்கு துன்பம் வாய்க்கும். அடுத்த சொன்னார், ஜலம் அடந்தையால், பாருங்க, ஜலம் மடந்தையால் செம்பொன்னும் நஷ்டமாகும். இவனுக்கு ஒன்று ஜோடி சேரும், செம்பொன்னும் நஷ்டமாகும். அடுத்தாப்புல சொன்னார், கூரான மெய் உபாதை. உடல்ல ஒரு நோய் தோன்றும், மெய் என்றால் உடல், கூரான மெய் உபாதை. எத்தனை டெஸ்ட் எடுத்தாலும் அது தெரியாது. அதான் கூரான மெய் உபாதை. அது என்ன கிரகத்தால் மட்டுமே தெரியும். கூரான மெய் உபாதை கூறுமே பெரும்பாடு நோயும். அடுத்தவரை சொன்னார், பேரான சிறைச்சாலை கிட்டும் என்று பேசினார். பேரான பெயர் பெற்ற புலச்சிறை. இப்படி பாருங்க, 6ஆம் இடத்துல எவ்வளவு அழகுபட புலிப்பாணியார் சொன்னார். சொல்லிட்டு இந்த 6ஆம் இடத்து அதிபர் எங்க இருந்தா எப்படி நடக்கும், அதான் முக்கியம். எல்லாத்துக்கும் 6ஆம் இடம் இருக்க. 6ஆம் இடத்துல சுப கிரகங்கள் தான் என்ன செய்யும், பாப கிரகங்கள் இருந்தால் என்ன செய்யும், 6ஆம் இடத்து அதிபன் எங்கிருந்தால் என்ன செய்வார், 6ஆம் இடத்து அதிபன் ஆட்சி பெற்றால் என்ன பலன், 6ஆம் இடத்து அதிபன் உச்சம் பெற்று எங்கிருந்தால் என்ன பலன், நீசம் பெற்றால் என்ன பலன், கேந்திரங்களில் இருந்தால் என்ன பலன், கோணங்களில் இருந்தால் என்ன பலன், 3, 6, 8, 12 இருந்தால் என்ன பலனை செய்வார்கள், 2, 11 இருந்தால் என்ன பலனை செய்வார்கள். இவற்றையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்த்தோம் என்றால் அந்த 6ஆம் பாவத்தில் முழு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 6ஆம் பாவத்திலே சூரியன் இருந்தால் என்ன பலன், என்ன நோய் தருவார், அவர் எப்படி இருந்தார் என்ன பலன், 6ஆம் பாவத்திலே சந்திரன் இருந்தால் என்ன பலன், 6ஆம் பாவத்திலே செவ்வாய் இருந்தால் என்ன பலன், 6ஆம் பாவத்திலே புதன் இருந்தால் என்ன பலன், வியாழன் இருந்தால் என்ன பலன், சுக்கிரன் இருந்தால் என்ன பலன், சனி இருந்தால் என்ன பலன், ராகு கேதுகள் இருந்தால் என்ன பலன். இதில் இன்றைக்கு நான் நோயை பற்றி தான் எடுத்துக்கொள்கிறேன். அதான் கூரான மெய் உபாதை கூறுமே பெரும்பாடு பற்றியும். அப்போ யாருக்கு எந்த நோய் எப்பொழுது வரும், 9 கிரகங்களுமே நோயை தோற்றுவிக்கின்ற குணம் கொண்டவை. என்ன சார் அப்படி சொல்கிறீங்க, சுபக்கிரகங்கள் என்று சொல்லுகிறாரே குரு, அவரு கூட நோயை கொடுப்பாரா, இல்லை புதன் நோயை கொடுப்பாரா,
சுக்கிரன் நோயை கொடுப்பாரா, சந்திரன் நோயை கொடுப்பாரா? எல்லாம் கொடுப்பார்கள். ராகு விடை மோசமாக கொடுப்பார்கள். இருக்கிற இடத்தை பற்றி தான் கிரகங்கள் அத்தனையும் அதை தான் பார்க்க போகிறோம். சரி, முதலாவதாக குமாரசாமியம் என்ற நூலை எடுத்துக்கொண்டேன். அந்த நூலில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால தான் எடுத்துக்கிட்டேன். நான் என்ன வேகமாக சொல்லுவேன், ஒரு நண்பர் முன்னுரையிலே சொல்லிட்டேன், மெதுவாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். குவளையத்து தெற்கு யாவது கண்டு இங்கு வந்து உதித்த குருமணியே ரோகத்தின் விவரம் சொல்கிறேன் கேட்பாயாக. கொடியுராய் பவன் முடம் காமாலை சன்னி பைத்தியம் குட்டம் நீர்க்குட்டம் கருங்குட்டம் பசாசு பிடி வாதம் குருவாதம் படர் பிணைவு சுவர் கருவி தீப்படுதல் சுரம் சொல்லிட்டு பிளவை முதல் தோசகம் யாவும் செவ்வட்டை கடி குருதி ரத்தம் ரணம் சிவப்பு அரவு சிகிக்கு இதுபோல் சொல்லி விஷக்கடியை கூட்டிச் செல்க. இருணன் மன்னன் இனனாகின் சிரநோவு காந்தல் எரிவு கடுப்பு உட்சுரம் நேத்திர ரோகம் கருசிய ரோகம் முயல்வலி அரோசிகம் நீர்ப்பாடு போசன விரோதம் இருமல் ஈழல் இளைப்பு சொல்லிட்டு புதனுக்கு சொல்லுகின்ற போல சொன்னார். புதன் அருகனுக்கு ஒரு நடவி கணுக்கூழி உப்புதல் வீங்குதல் அதிசாரம் அரசரோகம் பிரம்மை மருந்தீடு விசையப்பணி நீராமை பெருவயிறு மேகம் மகோதரம் பீனிசம் இவையாம். இப்போ 9 கிரகங்கள் என்னென்ன நோயை தரும்னு சொன்னோம். இப்போ பாடலாக சொல்லிட்டோம் அவர் சொன்னது. இப்போ இந்த 9 கிரகத்துக்கு பிரித்து சொல்வோம். முதலாவதாக சூரியன் ஒரு ஜாதகனுக்கு என்ன நோயை தரும் சொன்னார். சிரநோவுன்னு சொன்னார். தலைவலி, தலை சுற்றல், ஒரு பக்க தலைவலி, வாந்தி, மயக்கம், உட்சுரம், அதாவது உள்காய்ச்சல், கண் சம்பந்தமான வியாதிகள் அனைத்தும் இவர் சொந்தக்காரர் சூரியன். இரண்டாவது செவ்வாய். செவ்வாய்க்கான நோய் என்ன? இந்த செவ்வாயில் சந்திரனுக்காக நோய் என்ன? கருசிய ரோகம். அப்படின்னா கருசிய ரோகம் உடல் கருத்து நிறம் மாறுதல், கருசிய ரோகம். அடுத்தாப்புல முயல் வலி, காலையில் சாயந்தரம் சரியா போகிற நோய், அதான் முயல் வலி. அரோசிகம் வயிறு சம்பந்தமான நோய். நீர்ப்பாடு நீர் சம்பந்தமான நோய், ஒவ்வாமை, அலர்ஜி. அடுத்தாப்புல சொன்னார் போசன விரோதம், சாப்பாடு செல்லாமை. அடுத்தது சொன்னார் இருமல் ஈழல் இளைப்பு. இந்த நுரையீரல் சம்பந்தமான நோய் அனைத்தும் சந்திரனுக்கானது. அடுத்தது செவ்வாய்க்கு சொன்னார். பாருங்க, செவ்வாய்க்கு கனமான பொருள்களால் தாக்கப்படுதல். அதனால தான் சொன்னார் தீப்படுதல், செவ்வட்டை கடி, பிளவை முதல் தோஷங்கள் யாவும். பிளவைனா அறுவை சிகிச்சை முதற்கொண்டு செவ்வாய்க்குரியது. அடுத்தாப்புல செவ்வட்டை கடி. இந்த செவ்வட்டை கடினா தேல், பூரான், பூச்சிகள், வண்டு இவைகளால் கடிக்கப்படுவது செவ்வாய்க்குரியது. அடுத்தது சொன்னார் குருதி ரத்தம் ரணம் சிவப்பு. இந்த அம்மை சம்பந்தமான நோய் அதற்குரியது. அடுத்தாப்புல அப்படியே வந்தார் புதனுக்கு
புதனுக்கு வந்து நரம்பு சம்பந்தமான நோயும் வாயு சம்பந்தமான நோயும் புதனுக்கு. அதனால தான் நடவி, கணுக்கூழி, கணுக்கால் சம்பந்தமான நோய் நடவி, கணுக்கூழி, உப்புதல், வீங்குதல், இவை புதனுக்கு. அடுத்தாப்புல குருவுக்கு சொன்னார் அதிசாரம், திடீர்னு வரக்கூடிய நோய். அரசரோகம், பெயர் பெற்ற நோய். என்ன இது அதிசாரம், அரசரோகம் குருவுக்கு 2 சொன்னார். ஒன்று மூளை சம்பந்தமான நோய், அதாவது அரசரோகம்னால. எவ்வளோ அழகான வார்த்தை. அடுத்தது சொன்னார் இரத்த சம்பந்தமான நோய், இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் சொல்கிறாங்களே அதுதான். அடுத்தாப்புல உப்பு சம்பந்தமான நோய், சர்க்கரை சம்பந்தமான நோய், கொழுப்பு சம்பந்தமான நோய், தொடை சம்பந்தமான நோய் குருவுக்கு. அடுத்தாப்புல சுக்கிரனுக்கு சொன்னார் பாருங்க பிரம்மை. 10 நாள் மனைவி போயிட்டா இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றும் செய்யாமல் அப்படியே உட்காந்துருப்பான். பிரம்மை. மருந்தீடு, அது நம்பிக்கையில் கொடுமருந்து, அது உணவு சேராமை, அதுதான் மருந்தீடு. விசையப்பணி, விசையப்பணின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஆண் பெண் உறுப்புகளில் தோன்றுகின்ற நோய் விசையப்பணி, ரகசிய நோய். விசையப்பணி. அடுத்தாப்புல நீராமை, கால்களில் தோன்றுகின்ற வீக்கம். பாருங்க, பிரம்மை, மருந்தீடு, விசையப்பணி, நீராமை, பெரும் வயிறு. அந்த அடிப்பகுதியிலே கெட்ட நீர் தேர்ந்துக்கிட்டு, அதுக்கு தான் மகோதரன் பேர். அதுக்கு அப்புறம் விளக்கம் சொல்கிறான். பெரும் வயிறு, பானை வயிறு. அடுத்தாப்புல சொல்கிறாரு மேகம், மகோதரம், பீனிசம். இது 3 வந்து உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள். இது சுக்கிரனுக்கு. அடுத்தாப்புல சனிக்கு பாருங்க முடம், ஆளை முடக்கி போடுறது முடம், காமாலை, சன்னி இழுத்துக்கிறது. முடம், காமாலை, சன்னி, பைத்தியம். அடுத்த சொன்னார் குட்டம், சொறி சிறங்களாக வரக்கூடியது. குட்டம், நீர்க்குட்டம், கருங்குட்டம். அடுத்தாப்புல பிசாசு பிடி, பேயறிஞ்சது மாதிரி இருக்கு. பிசாசு பிடி, வாதம், குருவாதம், படர் விளைவு. 7 கிரகத்தை சொன்னார். அடுத்தாப்புல ராகுக்கு சொன்னார் பாருங்க. அரவுக்கு சனிக்கு சொல்லியது யாவையோடு விசக்கடியை கூட்டிக்க. சனிக்கு என்ன சொன்னாரோ ராகுக்கு வச்சுக்க, அதோட விசக்கடியை வச்சுக்க. அடுத்தாப்புல கேதுக்கு செவ்வாய்க்கு சொல்லிய யாவையும் அதோட விசக்கடிய. செவ்வாய்க்கு என்ன சொன்ன? சுவர், கருவி, தீப்படுதல், சுரம். ரொம்ப முக்கியம். சுவர் கனமான பொருள்களால் தாக்கப்படுதல், கருவி ஆயுதத்தால் தாக்கப்படுதல். சுவர், கருவி, தீப்படுதல், சுரம், கடுமையான சுரம். முடிச்சிட்டாரா? இப்ப 9 கிரகங்களுக்கும் இந்த நோய் வரும் என்பதை யார் சொன்னாலுங்க? குமாரசாமியம் என்ற நூலானது பட்டியலிட்டது. அடுத்தாப்புல அவரே சொன்னார் பாருங்க, அழகான வரிகள், எங்கே போனாலும் தேட கிடைக்காது. தரம் முதல் ஈரளவு உள்ளது உறுப்பு அதனில் சார்ந்து. தரம்னா ராசி, 12 ராசி, லக்கணத்தை முதல் ராசியாக வச்சுக்க. அதான் தரம் முதல் ஈரளவு உள்ளது உறுப்பு அதனின் சார்ந்து. ஒன்றுக்கு லக்கணம் தலை, 2ஆம் இடம் முகம், 3ஆம் இடம் கழுத்து, தோள்பட்டை, மூச்சுக்குழாய், 4ஆம் இடம்
இதயம், 5ஆம் இடம் மார்பகுதி, 6ஆம் இடம் மேல் வயிறு, 7ஆம் இடம் கீழ் வயிறு, 8ஆம் இடம் உறுப்புகள், 9ஆம் இடம் தொடை, 10ஆம் இடம் முழங்கால், முழங்காலுக்கு கீழே இருக்கிறது 11, பாதம் 12. இப்படி போட்டு கேட்டார். அதான் சொல்ற, தரம் முதல் ஈரளவு உள்ளதும் உறுப்பு சார்ந்து. அடுத்தவரி சொன்னார், தபணன் முரல், தபணன்னா சூரியன், தவணன் முதல் மந்தன் ஈராக ரோகத்தினிர் தந்தளிப்பு. யார் 6ஆம் இடத்து அதிபதியாக வருகிறார் என்று பார். துலா லக்கணத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி குரு. அப்ப அவர் ரோகத்தை முத்திரை குத்தப்பட்டு விட்டது. ரோகாதிபதி குரு. அவர் எங்க இருக்காரு, என் நிலையில் இருக்கிறாரு, யாரோடு சேர்ந்து இருக்காரு, அந்த வியாதி தான். 6ஆம் இடத்து அதிபதியோடு ராகுகேது சேர்ந்தா மூச்சுக்குள்ள கஷ்டம், புசு புசுன்னு தான் இழுப்பான். சரி, அதான் பாருங்க, தபணன் முதல் மந்தன் ஈராக ரோகத்தினர் தன் சார்பு மறுதலும் கண்டு உரைத்தலால். இந்த மறுதல்னா என்னன்னா, யாருக்கு எந்த நோய் வந்தது, மறுவுதலும் கண்டு, இந்த நோய் இந்த இடத்தில் இருந்தால் இந்த நோய், மறுவுதலும் கண்டு உரைத்தலால் சொல்லிட்டு, இவ்விஷயம், இவனுக்கு வந்த நோய், இவ்விஷயம் யாரால் வந்தது, எவரால் வந்தது, பாருங்க, யாரால் வந்தது, எவரால் வந்தது, இதனால் வந்தது, பிரிதலும் கண்டு உரைத்தலால். இது எவ்வளவு காலத்துக்கு தங்கியிருக்கு இந்த நோய் சொல்லணும், யோசிக்கிற பாருங்க. இவ்விஷயம், இவனுக்கு வந்த நோய், மறுதலும் கண்டு உரைத்து, இவ்விஷயம் யாரால் வந்தது, எவரால் வந்தது, இப்பெயரால் வந்தது. அதான் முக்கியம். இந்த 9 கிரகத்தில் எந்த கிரகத்தினுடைய கோளாறு வந்தது சொல்லிட்டு, சொட்டிடரால் திடமாக நீ உறுதி பண்ணணும். அதான் ஜோசியர். அடுத்தவரி சொன்னார், இதுவன்றி பெண்களுக்கு தனியாக நோய் போட்டார் அட்டவணை. பெற்றிலைப்பு, குழந்தை பிறக்கின்ற பொழுது வருகின்ற நோய். பெற்றிலைப்பு, உந்துகணலம், பேய்க்குறை, பார்வை, பெற்றிலைப்பு, உந்துகணம், பேய்க்குறை, குருதி பசாசு, குருதி பருகி பணர் புசாசு இவையாம். இப்படி யார் சொல்கிறாருங்க, இவர் சொல்லிட்டார். குமாரசாமி ஆசிரியர் அழகாக ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய், ஒவ்வொரு கிரகத்திற்கு வரக்கூடிய நோய் எல்லாம் சொல்லிட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதை கொஞ்சம் ஆழமாக போயிருக்கு, இன்னும் கொஞ்சம் இது தெளிவாக வெளிவாக பார்ப்போம். ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் எடுத்தேன், நல்ல பாடு. 6 குடையவனும் லக்னாதிபதியும் கூடி அணி கதிரோடன் கூடினால் சுரகண்டம். எவ்வளவு தெளிவாக சொல்லிட்டார் பாருங்க. 6 குடையவனும் லக்னாதிபதியும் அணி கதிரோடுடன் கூடினால் அவனுக்கு சுரகண்டம். சுரன்னா வெப்ப சம்பந்தமான நோய், அதனால தான் சுரகண்டம். அடுத்தாப்புல பேரு ஆராய், 6 குடையவனும் லக்னாதிபதியும் இந்துக்குடன் கூடினால் அவனுக்கு ஜலகண்டம். அது உஷ்ணத்தினால், சூரியனால் வரக்கூடியது, உஷ்ணத்தினால் வரக்கூடியது, சந்திரனால் வரக்கூடியது, ஜலத்தால் வரக்கூடியது. பெருமையாய் அணி குசன் கூடின் ரணகண்டம்னார். ரணகண்டம் என்னதுங்க, கத்தி, அருவா, ரத்தம், ஏதோ ஒரு நம்மளே இது வெங்காயம் ஜீருங்கோடு வெட்டிக்கிறோம், ரத்தம், அதான் ரணகண்டம்னார். அடுத்தது சனிக்கு சொன்னார் பாரு, தூரும் ஆறும். எவ்வளோ அழகான தூரு என்றால் லக்கணம், ஏன்னா அடிவயிறு தான் தூரு. தூரும் லக்கணம், தூரும் ஆறும் சனியுடன் கீடில், சனியுடன் கூடில் நீசனால் கண்டம். உனக்கு கீழே இருக்கான்ல, அவனால் உனக்கு ஒரு பிரச்சனை வரும். நீசனால் கண்டம், சோரராலும் உனக்கு கண்டம்.
அடுத்தது அடிச்சார் சுங்கனார். வீறு ஆராய் மடவாரால் கண்டம். பெண்களால் உனக்கு ஆறுக்குடிய, அதாவது நீ 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து பாதிக்கப்பட்டிருந்து பாவக்கிரகங்களாக இருந்தால் நீ டூயட் பாடுவ, அதுவும் டூயட் பாடுவ, கடைசியில் அது பிச்சுக்கிட்டு போவோம், இது பிச்சுக்கிட்டு போவோம், அப்புறமேல அங்கே இங்கே ஸ்டேஷன் கீசன் போயிட்டு வருவேன். அதனால தான் சொன்னார், வீறு ஆராய் சுங்கன் இருப்பின் மடவாரால் கண்டம். கண்டம் கண்டமே, அதெல்லாம் சாக்கு கிடையாது, விதிவிலக்கே கிடையாது, கண்டம் கண்டமே. அடுத்தது சொன்னார் பாருங்க, விடங்கொண்ட பாம்பினால் கடும் விஷத்தால் கண்டம். இது ஜாதக அலங்கார ஆசிரியர் சொன்ன வார்த்தை. இதை இப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது கர்க்கதேவர் அப்படின்னு ஒரு நூல் படித்தோம். அவரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா ரொம்ப அவர் அழகானது. 6ஆம் இடத்தில் சூரியன் நிற்க, ரொம்ப எளிமையானது. 6ஆம் இடத்தில் சூரியன் இருக்க, அந்த சூரியனை 6ஆம் இடத்து அதிபதியான் பாபக்கிரங்களோடு சேர்த்தால் அவனுக்கு கடும் பித்தத்தால் ரோகம், கடும் பித்த ரோகம். இந்த பித்தர் இதுக்கெல்லாம் அப்புறம் விளக்கம் சொல்கிறோம். அடுத்தாப்புல சந்திரனுக்கு சொன்னார், சந்திரன் 6ஆம் இடத்தில் இருந்து அந்த 6ஆம் இடத்து அதிபன் பாபர் கிரகங்களுடன் சேர்ந்து அந்த சந்திரனை பார்த்தால் ஜலரோகம். அடுத்தாப்புல சொன்னார், 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாயை 6ஆம் இடத்து அதிபன் பாபகிரகங்களுடன் சேர்ந்து பார்த்தால் ருணரோகம், உடம்புல காயம் புண்ணு ஏற்படும், அதுக்கு தான் வைத்தியம் பார்ப்பான். 6ஆம் இடத்தில் புதன் இருந்து அந்த புதனை 6ஆம் இடத்து அதிபன் பாபகிரகங்களோடு சேர்ந்தால் வாதரோகம், வாதம். 6ஆம் இடத்தில் குரு இருந்து அந்த குருவை 6ஆம் இடத்து அதிபர் பாபகிரகங்களோடு சேர்ந்து பார்த்தால் அவனுக்கு அரோசிகம், இந்த இரத்த சம்பந்தமான நோய் சொன்னல அது. 7ஆம் அடுத்தாப்புல சொன்னார், 6ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்து அந்த சுக்கிரனை 6ஆம் இடத்து அதிபன் பாபகிரகங்களோடு சேர்ந்து பார்த்தால் அவனுக்கு மூலரோகம், உடலை எல்லாமே வந்துடும், மூலரோகம். அடுத்தாப்புல சொல்றார், 6ஆம் இடத்துல சனி இருந்து அந்த சனியை 6ஆம் இடத்து அதிபன் பாபகிரகோடு பார்த்தால் அவனுக்கு குன்மரோகம். குன்மன்னா என்னங்க? அடி வயிற்றிலே வரக்கூடிய நோய், குன்மரோகம். 6ஆம் இடத்துல பாம்பு இருந்து 6ஆம் இடத்து அதிபன் பாபகிரகங்களோடு சேர்ந்து பார்த்தால் அவன் விஷத்தால் ரோகம். எப்படி இவ்வளோ கரெக்டாக வந்துருச்சு. அப்போ குமாரசாமி ஆசிரியர் என்ன சொன்னார், அடுத்தாப்புல ஜாதகலங்க ஆசிரியர் 6ஆம் இடத்து நோய்க்கு என்ன சொன்னார், இந்த கற்கநாடி ஜோதிடம் என்ன சொல்லுச்சு, அடுத்தாப்புல புலிப்பாணி. ஏன்னா புலிக்காணியை தொடாமல் இருக்க முடியாது, நமக்கு பிடித்தமானவராச்சே. அழகான பாட்டு. நீங்களாம் நிறைய பாட்டு படிச்சிருப்பீங்க, ஆனால் நீங்கள் படித்த விளக்கம் வேறையாக இருக்கும், நம்மளுடைய விளக்கம் வேறையாக இருக்கும். பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, பகர் புதன் குருவும் சனியும் வாதநாடி. பாருங்க, பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, பகர் புதன் குருவும் சனியும் வாதநாடி. சீரப்பா துர்க்கிரகமாம் சூரியனும் செவ்வாயும் சிறப்பான பாம்புகளும் பித்த நாடி. சொல்லிட்டு நேரப்பா பால்மதியும் சுங்கனும் நேர்மையான சிலைத்தும நாடி. சொல்லிட்டு வீரப்பா
போகருடைய கடாச்சாரத்திலே விவரமாக எடுத்து சொன்னேனே. இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போவோம். பாருங்க எவ்வளோ புளிப்பானியார், அவரு கொடுத்தது வேற, மீதி இருக்க 2 பேர் கொடுத்தது வேற, இவரு கொடுத்தது வேற. எப்படி பாருங்க, 9 கிரகத்தை எடுத்துக்கிட்டாரு, அவரும் 9 கிரகம் எடுத்துக்கிட்டாரு, ஜாதகலங்கா சேது 9 கிரகத்தை எடுத்துக்கிட்டாரு, எல்லாரும் 9, இவரு 9 கிரகத்தை எடுத்துக்கிட்டு எப்படி விளக்கம் சொல்றாரு பாருங்க. போட்டு குருவும் புதனும் சனியும் வாத நோய் சார்ந்தது. பாருங்க, சூரியனும் செவ்வாயும் பாம்புகளும் பித்த சம்பந்தமான நோயை உண்டாக்கும். சந்திரனும் சுக்கிரனும் சிலத்தும சம்பந்தமான நோய் உண்டாக்கும். இப்போ இந்த நாட்டு வைத்தியர்கிட்ட இதுக்கு விளக்கம் சொல்லும்போது பல பேர்த்துக்கிட்ட விலையை கேட்டேன். ஏன்னா ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்து நல்ல கருத்தாக இருக்கு. நமக்கு தெரிந்த மிகப்பெரிய ஒரு வைத்தியர்கிட்ட கேட்டேன், வாதத்திற்கு என்ன விளக்கம்? நான் ஆரம்ப காலத்தில் ஒரு வைத்தியத்தில் வாதம் என்றால் வீக்கம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆனால் அது தவறு. இந்த வாதம் என்பதுக்கு இப்போ பித்தத்துக்கு விளக்கம் ரீசன் சொல்லிடுறேன். பித்தத்துக்கு விளக்கம் என்னன்னா, கடும் உஷ்ணத்தால் ஏற்படுகிறது உஷ்ணம், சூடு, அதுதான் பித்தம். பித்தத்துக்கு அதிகப்படியான வெப்ப சூடு விஷ்டம். சிலேமத்துக்கு குளிர்ச்சி. இது பித்தத்தால் வருகின்றது, வெப்பத்தால் வருகிற சூட்டால் வருகின்ற நோய் எல்லாமே. இது குளிர்ச்சியால் வரக்கூடிய நோய். அப்போ இந்த வாத நோய் ஏதாவது வரக்கூடியது. இது ரொம்ப ஆராய்ச்சிக்கு உட்பட்டதுங்க. அப்போ அவர் தான் சொன்னார், அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, கணுக்காலில் ஒரு திரவம் சுரக்கும், 2 மூட்டுகளுக்கிடையே ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவம் பாதிக்கப்படுகின்றால் வலி ஏற்படும். ஆகவே தான் மூட்டு வலி, முழங்கால் வலி, கீழே கணைக்கால் வலி, இவைகளெல்லாம் வாதத்தோடு சேர்ந்தது. இப்போ வாதம், பித்தம், கபம், சிலேத்துமம் குடிச்சிட்டோம். அடுத்த வரி அடிசார் பாடு பாடலுங்க, யாரும் நெருங்க முடியாத பாட்டு. கேளப்பா பண்டிதனே குறிப்பு சொல்வேன், கெவுனகுனி சித்தர்களும் விரித்து சொல்லார். யாரும் சொல்லல, நான் சொல்றேன். கெவுனகுனி சித்தர்களும் விரித்து சொல்லார். ஆளப்பா அம்புவில் பிறந்தோருக்கெல்லாம் அவர் அவர் ஜனன ஜாதகத்தை பார்த்து. வந்த நேரத்தில் கோச்சாரத்தை பார்க்காத, இன்னொரு ஆள் குடி ஜோசி இருக்குல்ல அதை பார்க்காத, இன்னொன்று ஜாமக்கோளாறுடல அதெல்லாம் பார்க்காத. ஆளப்பா அம்புவில் பிறந்தோருக்கெல்லாம் அவர் அவர் ஜனனம் ஜாதகம் பார்க்கு. அடுத்தவரி சொன்னார், நாளப்பா திசை பார்த்து ஊனும் பார்த்து நடந்திடும் அக்காலத்தில் சித்திரமும் அதனையும் பார்த்து. ஒருத்தருக்கு நோய் காரணம் என்னன்னு பாரு பாரு. நாளப்பா திசை பார்த்து ஊனும் பார்த்து. ஊனு என்றால் புத்தி, சித்திரம் என்றால் அந்தரம். திசை பாரு, புத்தியை பாரு, அந்தரம் பாரு. இதை 3ஐயும் பார்த்துட்டு நீ ஒரு முடிவு பண்ணு. அடுத்த வரி சொன்னார் பாருங்க, கோலப்பா நாடிக்கேத்த, கேளப்பா நாடிக்கேத்த கொடு மருந்தினை கொடுத்திடுவாய் குறித்திட்டேனே. ஆக இவனுக்கு எந்த நாடியான ஜோசியம் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த திசை பித்த நாடியில் ஓடுதா கிரகங்கள், சிலேத்தர்மத்தில் ஓடுதான்னு பாரு. அடுத்தவர் சொல்றாரு, குறித்திட்டேன் அட்டமத்தின் செயலேயானால். வர்றவனுக்கு திசை அட்டமத்து திசை, புத்தி அட்டமத்து திசை, அந்த அட்டமத்து திசை. அதான் கோலப்பா அட்டமத்தின் செயலேயானால் கொடும் பித்த நாடி, அவனுக்கு மிகப்பெரிய நோய் ஒன்று இருக்கும், அதான் கொடும் பித்த நாடி. சொல்லிட்டு அடுத்தது, அதில் பிணியானால் பாருங்க, மறுத்திட்டே போகுமடா மருந்தும் வேண்டாம்.
அதில் நீ எவ்வளோதான் நீ முயற்சி பண்ணாலும் அங்கே நடக்காது. மறுத்திட்டே போகும்படா மருந்து வேண்டாம். அடுத்தவரை சொன்னார், மற்றுள்ளதும் சத்தமத்திற்கு ஐயம். 6ஆம் அதிபதியினுடைய திசை புத்தி நடந்துச்சுன்னா அது மத்தியமம். சொல்லிட்டேன், சிரித்திட்டேன், வியத்தானத்திற்கு வாதம். வியத்தானம் புத்தி 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்திற்கு திசை நடந்தால் அது வாதம். வியத்தானத்திற்கு வாதம். சிறப்பாக நடக்காக மாறுமானால் தருத்திடுவாய் கொடுமருந்தினை தயவாக புலிப்பாணி சொன்னேனே. எவ்வளவு அழகா தெளிவாக எடுத்து சொன்னார் பாரு. 6 கூடையனுடைய திசையில் நோயாக வந்திருக்கானா, 8 கூடையன் திசை புத்தியில் நோயாக வந்திருக்கானா, 12 கூடையனுடைய திசை புத்தியில் நோய் வந்திருக்கானா, இதை பார்த்து அவனுக்கு பலன் சொல்லிட்டார். அதுக்கு அடுத்தாப்புல இந்த புதன் இருக்கார் பாருங்க, அருமையான பாடல். புதனுக்காக சொல்லுகிறேன் பாருங்க. 4 வரியில் அத்தனை விஷயம் முடிச்சார் புலிப்பாணியார். சொல்லுகிறேன் 23 ஈராறில் 8 சொல்லுகிறேன் 23 ஈர் 6 8 சுகமில்லை ஜென்மனுக்கு குய்யரோகம் சொல்லுகிறேன் செம்பொன்னும் சேதமாகும். பாருங்க, சொல்லுகிறேன் செம்பொன்னும் சேதமாகும் கணைக்கால் வாதம். சுற்றத்தார் மனமுறிவும் அரட்டியமும் காட்டும். 6 8 12 புதன் இருந்தால் என்ன? ஒரே அடியில் அடிச்சிட்டார். நீ யாரும் நெருங்க முடியாது, எந்த ஜோசியரும் அவங்கள்ட்ட நெருங்க முடியாது. பேசலாம். முதல் எடுத்தோன்னா 6 எடுத்துக்க, 8 எடுத்துக்க, 12 போடு. அதுதான் சொல்லுகிறேன் 23 ஈராறு 8 சுகமில்லை. அவனுக்கு ஜாதகம் கிடையாது, கெட்டு போயிருந்தா கிடையாது, சுகமில்லை. அடுத்து சொன்னார் குய்யரோகம். குய்யரோகம்னா என்ன? நானும் நிறைய பேர்த்து விசாரித்தேன். விளக்கம்னா ஏதோ படிச்சுட்டுலாம் போயிடக்கூடாது, கூர்ந்து கவனிக்கணும். மேடையில் பேசிட்டு போடக்கூடாது. குய்ய ரோகம் என்பதற்கு ஒரு வைத்தியர் கேட்டால் அழகான விளக்கத்தை கொடுத்தான். தகாத நடத்தை, மிகுபோகம், நோயுள்ள பெண்களின் சேர்க்கை, இவற்றின் முதலிய காரணங்களிலால் பாருங்க, நோயுள்ள பெண்களின் சேர்க்கை இவற்றின் காரணங்களால் வாதாதி நோய்கள் விகற்பமுற்று அது ஆண்குறியில் தங்கி பலவிதமான நோய்களை தோற்றுவிக்கும். இதற்கு ஆண்குறி நோய் என்றும் குய்யரோகம் என்றும் பெயர். இவ்வளோ விளக்கம் கொடுத்தார் பாருங்க. இப்போ இந்த குய்யரோகம் என்பதற்கு நான் வயிறு சம்பந்தமான நோய் என்று நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த குய்யரோகத்துக்கு எவ்வளோ விளக்கம் சொன்னார். அடுத்த வரி சரி நீ சுக்கிரனுக்கு இந்த நோயை சொல்லலாம். ஆனால் புதன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் இந்த நோய் வரும். அதனால தான் சொல்கிறாரு, 8ஆம் இடத்தில் புதன் இருந்தால் சுகமில்லை ஜாதனுக்கு குய்யரோகம். இவை ஏட்டிக்கு போட்டியா எங்கனாச்சும் மாட்டி கொண்டாந்துருவேன். அதான் சீட்டாங்க. அடுத்த வரி சொன்னார், சொல்லுகிறேன் செம்பொன்னும் சேதமாகும் கணைக்கால் வாதம். எது? 12ஆம் இடத்துல புதன் இருந்தால் வீட்டில் இருக்கிற நீ சேர்த்து வச்சிருக்க காசு செலவாகும். அதனால தான் செம்பொன்னும் சேதமாகும். கணைக்காலிலே உனக்கு நோய் வரும். அடுத்தவரி சொன்னார், 6ஆம் இடத்துல புதன் இருந்து கெட்டு போயிட்டு சுற்றத்தார் மனமுறிவும். உன் சொந்த பந்தங்கள்லாம் உன்ட்ட சண்டைக்கு போவேன். நல்லா பேசிக்கிட்டு இருந்தவன் உனக்கு 6ஆம் இடத்தை சேர்த்த பேச மாட்டேன். அதான் சுற்றத்தார் மனமுறிவும் அரிட்டமும் கிட்டும். இவ்வளவு அழகாக புலிப்பாண்டியார் எடுத்திருக்காருன்னா இதை விட ஜோசிய உலகத்தில் எந்த ஜோசியம் இருக்கு? பேசலாம்.
எவ்வளோதோ பேசலாம் அப்படி இப்படிலாம் நாங்கள் துல்லிய பலன் எடுப்போம், துல்லிய கணிதம் எடுப்போம். அதெல்லாம் டூப்பு. யாராலையும் துல்லிய பலனை எடுக்க முடியாது, கிள்ளிய பலனை எடுக்க முடியாது. வாய் வார்த்தை நான் கூட பேசுவேன். சரி, எதுக்குண்ணே? அதே ஆசிரியர் நீங்கள் ஒன்றும் இல்லை. புதன் 6ல் இருந்தால் என்ன பலன், 8ல் இருந்தால் என்ன பலன், 12ல் இருந்தால் என்ன பலன்? 8ல் இருந்தால் அவன் ஒரு நோயை சந்திப்பான் புதன். நீ கோச்சாரத்தில் 8ல் வருங்கிறது கூட நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது வரும். 6ல் இருந்தால் உன் சொந்தக்காரனுக்கிட்ட கொஞ்சம் கஷ்டம் வரும். 12 இருந்தால் கணைக்கால் கல் கூட தட்டி விட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டு போட்டு அலைவா. இதுதான் எளிமையான ஜோசியம். அடுத்தவர் சொன்னார் பாரு, அதே புதனுக்கு நன்மையை சொல்கின்ற பாரு, சொல்லுகிறேன் புதன் சொல்லுகிறேன் கேந்திரன் கோணங்களில் இருக்க நன்று, சுகமாக வாழ்ந்திருப்பான் காடியும் உண்டு. கேந்திர கோணத்தில் புதன் இருந்தால் நான் சுகமாக வாழ்ந்திருப்பான், காடி உண்டுன்னா பேங்கில் அக்கௌண்ட் இருக்கும். அதான் அடுத்தது இல்லை. சொல்லுகிறேன் சுயகவிதை, நல்லா படிப்பான், எழுதுவான், கையெழுத்து அதுலேயும் நல்லா இருக்கான். அதான் சொல்லுகிறேன் சுயகவிதை. சொல்லிட்டு மாமன்மார் விருத்தி, கொஞ்சம் சொந்த பந்தம்லாம் நல்லா இருப்பான். அடுத்தாப்புல சொர்ணமும் கிட்டும், மனையும் கிட்டும் மாளுவினாலே. அடுத்தது சுக்கிரனுக்கு ஒரு அழகான பாட்டு, அழகான எழுதுனாரு. பாரப்பா 12, 3, 6, 8 நல்லா கவனிச்சிங்க. அவர் சுக்கிரனுக்கு புதனுக்கு 3, 6, 8 தான், 6, 8, 12 தான் சொன்னார். இவர் 3ஐயும் சேர்த்துக்கிட்டாரு. 3, 6, 8, 12 பாரப்பா 12, 3, 6, 8 பழமுள்ள சுக்கிரனும் அதனின் மேவ. வீரப்பா விதியும் குறைவு, எங்க 3ல் இருந்தா வீரப்பா விதியும் குறைவு. வெதர் நோய் வாதம், எங்க எவ்வளவு பாருக்கிற வெதர் நோய் வாதம், எந்த நோய் நீயே கண்டுபிடிச்சுக்க. வீரப்பா விதியும் குறைவு வெதனோர் வாயம். அடுத்தாப்புல கூரப்பா ஜென்மனுக்கு செம்பொன்னும் மனையும் நஷ்டமாகும். இல்லை, வீரப்பா வெதநோய், வீரப்பா விதியும் குறையும் வெதநோய் வாதம் சொல்லிட்டு அடுத்தாப்புல விளங்குகின்ற செம்மொன்னும் மனையின் நஷ்டம், கூரப்பா ஜென்மனுக்கு மகோதரமும் பாண்டும். இந்த மகோதரம்னா என்னங்க? ஏதோ ஜோசியர்னா ஜோசியக்காரன் மகோதரம் பாண்டுன்னு அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மகோதரம் என்றால் செரிமானம் ஆகாமல் அடிவயிற்றிலே நீர் சேர்ந்து வயிறு உப்புதல், அதாங்க மகோதரம். அப்புறம் பாண்டு, பாண்டு என்றால் இரத்த பற்றாக்குறை, சிவப்பு அணுக்கள் குறைவு, உடல் மாறுதல். அதனால தான் சொன்னார், கூரப்பா ஜென்மனுக்கு மகோதரம் பாண்டும் கொற்றவனே குன்ம நோய். குன்மம்னா என்னங்க? வயிற்று வலி. கொற்றவனே குன்மம். அடுத்தாப்புல சயம், சயம்னா சளி, சயம் சோகை சொல்லிட்டு அடுத்தாப்புல சீரப்பா சுங்கனுமே வியத்தில் ஆட்சி சுகமோடு வாழ்ந்திருப்பான்னாரு. நல்ல நிலையில் இருந்தால் 2 தலைவாணி வச்சுக்கிட்டு படுத்து தூங்குவான். இப்படி அழகாக ஒரு ஜோசியத்தை படிக்கிற பாடல் படிக்கின்ற பொழுது அப்படியே உணர்ந்து படிக்கணும். சொல்லிட்டு உதாரண ஜாதகம் சொல்லலே இருந்தாலும் ஒரு 5, 6 பாடல் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நல்ல முத்தான பாடல்கள். அம்புலியும் ஜென்ம நிற்க, அலரியும் 7இல் நிற்க, கெம்பி சேய் 2 அல்லது 12இல் நிற்க, தெம்புடன் குதித்த சேய்க்கு தேகத்தில் நோயுண்டாகும், வெம்பியே திரிவான் என்று வேதமணி உரை செய்தாரே. அம்புலினா யாருங்க? லக்கணத்தில் நிற்கணும். அம்புலி ஜென்ம நிற்க, அலரியுமே 7இல் நிற்க, அலரி சூரியன். அம்புலி ஜென்ம நிற்க, அலரி 7இல் நிற்க, கெம்பி சேய் 2 அல்லது 12இல் நிற்க, தெம்புடன் உதித்த சேய்க்கு தேகத்தில் நோய் உண்டாகும், வெம்பியே திரிவான் என்று வேதமணி உரை செய்தாதே.
6ஆம் இடத்தில் அம்புலி தான் நிற்க 6ல் போய் நின்னாரு. சந்திரன் 6ல் நின்னாலே அங்கே பிரச்சனை தான். நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை. பாவக்கிரகங்கள் ஏதாவது ராகு கேது சேர்ந்து அங்கே பிரச்சனை. கண்டிப்பாக அந்த நோய் தான் எழுதியே நீ கொடுக்கலாம். 6ஆம் இடத்தில் அம்புலி தான் நிற்க நீராகும் கரும்பாம்பு சேர பார்க்க. அங்கே போய் உட்காரணும், அது பார்க்கணும், இல்லாட்டி சேரணும். அதான் நீராகும் கரும்பாம்பு சேர பார்க்க மாறவன் வையகத்தில் வைசூரியாலே வேறாகும் அவயங்கள் பின்னம் விரித்து சொல்லே. எவ்வளவு அழகான பாட்டு. ஆதவன் மதியினோடே ஆறுக்குடையவன் சேர. ஆதவன் சூரியன், மதி ஆதவன் மதியினோடே ஆறுக்குடையவன் சேர பூதலத்தில் உதித்த மாந்தர் பொங்கிடும் ஆழி தோன்ற. தண்ணீரை கண்டா கண்டான். பூதலத்தில் உதித்த மாந்தர் பொங்கிடும் ஆழி தோன்ற. கோதரு கோள்கள் நீக்க கோதரு கோள்கள் நோக்க குறைவின்றி மாழ்வாரே குறைவின்றி மீள்வாரேன்னார். ஆதவன் மதியினோடே ஆறுக்கடவன் சேர பூதலத்தில் உதித்த மாந்தர் பொங்கிடும் ஆழி தோன்ற தீதுடைய தண்ணீரால் தீமையும் ஆகுமென்று கோதரு கோள்கள் நோக்க குறைவின்றி மீள்வாரேனார். 6ஆம் இடத்தில் ஆய கருங்கோல் ஒன்று வீராய் இருக்க மேவிய திசை பேராக வதிரினும் சகோதரர் பலங்குறைந்து நீராய் போவார். அவன் தம்பிக்கு அண்ணன் தம்பிக்கு போச்சு போ அப்படின்ட்டார். 6 8 அணி ராகு கேது கூடி தூரிட்டு வியத்தில் நிற்க தூரிட்ட மைந்தருமே காலி. ஆயிலுங்க எழுதிடலாம் ஆயில. அடுத்த வரி ரொம்ப அருமையான வரி. 6க்கு உடையவனை அணி ராகு மால் கூடி தேரிய கருமேசனம் சேர்ந்து நிற்க வீருடைய செவ்வாய் பார்க்க லிங்க வாக்கினை இவனை அறுத்து கொள்வான். இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு புரியாது. அந்த உறுப்பை ராஜ உறுப்பை இவனே அறுத்துருவானாம். பிரச்சனை வந்த அதனால தான் சொல்றார் பாருங்க. 6குடையவனை அணி ராகு மால் கூடி தேரிய 10ஆம் இடத்துக்கு போய் சேர்றான். தேரிய கருமேசனும் இவனும் சேர்ந்து நிற்க வீருடைய செவ்வாய் பார்க்க சேர லிங்க வாக்கினை இவனும் இவ்வாறே செய்திடுவான். அடுத்தால் சொன்னார் 6குடையவனை ராகு மால் கூடி பரிவாக செவ்வாய் பார்க்க பெரிதான தன்னுடைய கோஷத்தை தானே அறுத்து கொள்வான். திண்ணனுடைய பெரியோர் அறிந்து சொன்னது தப்பாதே. கனகனும் உதய நிற்க பாருங்க. கனகனும் உதய நிற்க காமத்தானத்தில் செவ்வாய் இனமுட இருக்க வந்தவன் எண்ணமும் நிலையில்லாது புத்தி பேதலித்து மனமது பேதமாகி சித்த பிரமை கொண்டு சினமது மேலோங்க திருவெல்லாம் சுற்றி திருவானே. எண்ணிய லக்னாதிபதியும் ஈராறுக்குடையவனும் இல்லையா, எண்ணிய லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் கூடியே இருப்பாராயில் பாவர்கள் பார்த்தானாயில் துன்பத்தால் விளைவானார். ஆக அனைத்து கோள்களும் பாருங்க. புதனும் 6ஆம் இடத்தோனும் கூடி லக்கணத்தில் இருந்துட்டாலும் புதனும் 6ஆம் இடத்தின் புதனோட 6ஆம் இடத்துல சேர்ந்துச்சாங்க அங்கே நோயின்னு அர்த்தம். புதனும் 6ஆம் இடத்தோனும் கூடி லக்கணத்தில் இருந்திட்டாலும் இதமுடன் இவர்கள் இருவரும் கூடி வேறு ராசியில் இருந்திட்டாலும் இதமுடன் இவர்களுடன் ராகு சேர்ந்திட்டாலும் புதன் திசை புத்தி தன்னில் நோயாளியாக இருப்பான் பாரு என்று சொல்லிவிட்டு இவ்வளவு நேரம் அருமையாக கேட்டுக்கொண்டிருந்த பேசிக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும்
என்று நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓண்டாவது சாப்பிடுங்க, அப்புறம் கைத்தட்டி. அற்புதமான ஒரு விளக்கத்தை ஐயா அவர்கள் கொடுத்தார்கள். கிரகங்களும் பாவகத்தில் இருந்தால் என்ன மாரி பலன்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை, சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்த நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட அடுத்தபடியாக நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்து டி